guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். என்ன இன்னைக்கு கண்ணுக்குட்டியோட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி தானே பார்க்குறீங்க. ஆமாம், இந்த கண்ணுக்குட்டி பிறந்து 3 நாள் தான் ஆகுது. ஸோ கண்ணுக்குட்டி பிறந்ததுலேருந்து ஒரு வாரத்துக்கு நமக்கு கிடைக்கிற பாலை சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த கண்ணுக்குட்டி பிறந்து 3 நாள் ஆகுது. இன்றைக்கி இந்த பாலை கறந்து நாங்கள் என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதனால் பால் கறக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுப்பாங்க. அது ஒரு 2 நிமிஷத்துக்கு பால் குடிச்சதுக்கு அப்புறமேட்டு கண்ணுக்குட்டியை இழுத்து மாடுக்கு முன்னாடி கட்டி வச்சிடுவாங்க. ஸோ அப்போ மாடு நினச்சிக்கும் கண்ணுக்குட்டி தான் பால் குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடு அமைதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில டைமில் உங்களை உதைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த சீம்பால் ஒரு வாரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னல. ஸோ ஃபஸ்ட்டு 2 days நம்ம எடுத்தோன்னா அதில் நம்ம ஒரு லைக் கேக் மாதிரி புட்டிங் மாதிரி இந்த பால் வச்சு நம்ம செய்யலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இந்த மாடு 3ஆவது நாள் தான் வீட்டுக்கு வந்துச்சு. 2 நாள் நாங்கள் மாடு பிடிக்க ட்ரை பண்ணோம், அது வீட்டுக்கே வரலை. ஸோ இன்றைக்கி 3ஆவது நாள் எடுத்ததுனால எங்களால் பால்கோவா மாதிரி ஒரு ஸ்டெக்ஷனில் ஒரு ஸ்வீட் தான் செய்ய முடியும். ஸோ அந்த ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம பால்லாம் கலந்தாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம அதை காய வைக்க போகிறோம். எப்போதுமே நம்ம பால் காய வச்சோன்னா என்ன ஆகும், அது பொங்கி வரும் தானே. இது பொங்கி வராது. அதனால தான் நம்ம இதில் டீ போடவே முடியாது. ஒரு வாரத்துக்கு சீம்பால் ஸ்வீட் செஞ்சு தான் இதை சாப்பிட முடியும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அதை கிளறி விட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அந்த பால் திரிஞ்சு அடியில் போய் ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா திரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்ம ஒரு 30 நிமிஷத்து வரைக்கும் இந்த பாலை கொதிக்க வைக்க போகிறோம். அது ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி தானாக கொதித்து சுண்டணும். நம்ம அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டியோ அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ இது எப்படியும் ஒரு 30 minutes ஹை ஃப்ளேமில் வச்சாலே 30 minutes ஆகும் இந்த தண்ணி ஃபுல்லாகவே சுண்டுறதுக்கு. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டிகிட்ருக்கு. இந்த பால் நமக்கு எப்போதுமே கிடைக்காது. மாடு கண்ணுக்குட்டி போட்ட ஒரு வாரம் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் யார் மாடு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் இது எப்படி செய்யுதுன்னு காட்டுற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆல்மோஸ்ட் சுண்டி வந்துடுச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகணும். கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். எனக்கு எக்ஸாக்டாக 25 minutes ஆச்சு இது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இந்த பால் கிடச்சின்னா ஒரு கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் இதை செய்யணும். நான் இன்றைக்கி கனமான பாத்திரம் எடுக்கிறதுனால சைடில் லைட்டாக கருப்பாக ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா தண்ணியும் சுண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு சர்க்கரை போட்டு நம்ம இதை கிளற போகிறோம். சர்க்கரை போட்டோன்னே லைட்டாக தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி திரும்பவும் சுன்ற அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கை விட்டுறக்கூடாது. கை விட்டால் டக்குன்னு தீஞ்சிடும், அடியில் போய் செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுது. இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் போல் தான் கலந்து அதில் தான் நம்ம ஸ்வீட் செஞ்சுருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.